all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். ஹரியானா மாநிலத்தில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாரதிய ஜனதா. சட்டசபை தேர்தலில் கடும் போட்டிக்கு இடையே ஆட்சியை தக்க வைத்து புதிய சாதனை. ஹரியானா முதலமைச்சர் நவாப் சிங் சைனி லத்வா தொகுதியில் வெற்றி. காங்கிரஸ் மூத்த தலைவர் பூபேந்தர் சிங் ஹூடா கர்ஹி சம்ப்லா தொகுதியை கைப்பற்றினார். ஜம்மு காஷ்மீரில் புட்கா மற்றும் கந்தர்பால் ஆகிய 2 தொகுதியில் வெற்றி பெற்றார் தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா. பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா நவ்சேரா தொகுதியில் வெற்றி. ஜம்மு காஷ்மீரில் அறுதி பெரும்பான்மைக்கும் அதிக தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளதையடுத்து காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சியினர் கொண்டாட்டம். ஸ்ரீநகரில் தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தி கட்சியினரிடையே தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா பேச்சு. ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராக உமர் அப்துல்லா பொறுப்பேற்பார் என தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா அறிவிப்பு. 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தங்களுக்கு ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை அளித்துள்ளதாகவும் பேட்டி. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை பினேஷ் போகத் வெற்றி. ஜூலானா தொகுதியில் 6015 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் தாம் பெற்ற வெற்றி ஒவ்வொரு பெண்ணின் போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி என வினேஷ் போகத் கருத்து. உண்மைக்கான போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி எனவும் நாடு காட்டிய அன்பையும் நம்பிக்கையையும் காப்பாற்ற உள்ளதாகவும் பேட்டி. ஜம்மு காஷ்மீரில் தனித்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி தனது வெற்றி கணக்கை தொடங்கியது. தோடா தொகுதியில் போட்டியிட்ட மெஹராஜ் மாலிக் 4538 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. 38,600 கோடி ரூபாய் அளவிலான 14 முதலீடுகளுக்கு அனுமதி அளித்தது தமிழக அமைச்சரவை. புதிய முதலீடுகள் மூலமாக 48,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு செந்தில் பாலாஜி, நெல்லை மாவட்டத்திற்கு கே.என். நேரு உள்ளிட்டோர் நியமனம். ஆண்டு விழாவையொட்டி சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் நடந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி. வெயிலின் தாக்கம் காரணமாக மயக்கமடைந்த விமானப்படை வீரர்கள் 3 பேருக்கு முதலுதவி. தாம்பரம் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படையின் ஆண்டு விழா கொண்டாட்டம். வானில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டின விமானப்படை ஹெலிகாப்டர்கள். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். சொத்து வரி உயர்வு, விலைவாசி ஏற்றம், மின் கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டம். அதிமுகவின் அமைப்புச் செயலாளர் மற்றும் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து தளவாய் சுந்தரம் தற்காலிகமாக விடுவிப்பு. கட்சி விதிகளுக்கு மாறாக நடந்து கொண்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரிக்க வேண்டியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. சென்னையில் விதிகளை மீறி பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுபவர்கள் மற்றும் எரிப்பவர்களிடம் உடனடி அபராதம் வசூலிக்க நடவடிக்கை. ரோந்து வாகனங்கள் மூலம் கண்காணித்து அபராதம் விதிக்கிறது சென்னை மாநகராட்சி. மெரினா கடற்கரையில் நடந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு. இயற்கைக்கு மாறான மரணம் என்ற பிரிவின் கீழ் அண்ணா சதுக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் மற்றும் மெரினா காவல் நிலையங்களில் தனித்தனி வழக்குகள் பதிவு.
சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்த விவகாரம். மரணத்திற்கான காரணங்களை கண்டறிய மருத்துவ தடயவியல் நிபுணர்களின் ஆய்வுக்கு உயிரிழந்தவர்களின் உடல் உள்ளுறுப்புகள் அனுப்பி வைப்பு. திருப்பூரில் வீட்டில் நாட்டு வெடி தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 மாத குழந்தை, பெண் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. கோவில் திருவிழாவுக்கான வெடிகளை தயாரித்த போது விபத்து ஏற்பட்டதாக காவல் ஆணையர் லட்சுமி விளக்கம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறியதாக விளக்கம் கேட்டு ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு மத்திய அரசு நோட்டீஸ். ஓலா மின்சார வாகன உரிமையாளர்களிடம் இருந்து கடந்த ஓராண்டில் 10,000க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்ததை அடுத்து நடவடிக்கை. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல். மருத்துவமனை வளாகம், அவசர சிகிச்சை, புற நோயாளிகள் பிரிவுகளில் போலீசார் சோதனை. இந்த ஆண்டின் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ஜான் ஜே ஹாப்ஃபீல்ட், கனடாவின் ஜெஃப்ரி இ ஹிண்டன் ஆகியோருக்கு பகிர்ந்தளிப்பு. செயற்கை நரம்பியல் நெட்வொர்க் முறை மூலம் எந்திர கற்றலை செயல்படுத்துவது தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக விருது அறிவிப்பு. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.